ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சுவாமிஸ் கிச்சன். நாம் இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி சுவையான ஹெல்த்தியான கத்திரிக்காய் சட்னி. தொக்குனின்னு சொல்லலாம், கிரேவினின்னு சொல்லலாம், சட்னின்னு சொல்லலாம். பாருங்கள், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, சாதம் இது கூட தொட்டுக்குள்ளே ரொம்ப அருமையான சுவையோடு இருக்கும். இதை எப்படி செய்தலான்னு பார்த்துருவோம். 200 கிராம் கத்திரிக்காய் எடுத்து வச்சுருக்கேன். அதே அளவு தக்காளி 200 கிராம் தக்காளி, ரெண்டும் ஈக்குவலாக இருக்கணும். கருவேப்பிலை, ஒரு 7 பல் பூண்டை நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். மல்லிக்கீரை, ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகாய். இப்போ நம்ம அடுப்பில் கடாயை வச்சு 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுருங்க. எண்ணெய் காய்ச்சதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயத்தையும் பச்சை மிளகாயும் போட்டு 1 நிமிஷம் வதக்கி விடுங்க. கொஞ்சம் கண்ணாடி பதம் வரணும். இப்போது கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. கருவேப்பிலை கொஞ்சம் பொரிஞ்சு வரணும். அதுக்கு பிறகு நம்ம மல்லிக்கீரையை போடலாம். பாருங்கள், இன்னும் ஃப்ரெஷ்ஷான மல்லிக்கீரையை போட்டால் ரொம்ப வாசனையாக நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சட்னி. பாருங்கள், நல்லா வதக்கி விடுங்க. 1 நிமிஷம் அதையும் வதக்கி விட்டுட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு அதையும் வதக்கி விட்டுருங்க. இனிமேல் நம்ம இப்போ தக்காளி போட்டுருவோம். நம்ம 200 கிராம் தக்காளி, அதையும் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. நல்லா கிளறி விடுங்க. தக்காளி நல்லா மசிஞ்சு வரணும். அதனால் மூடி வச்சு வேக விட்டுருங்க. கொஞ்சம் பாருங்கள், நல்லா தக்காளி கொஞ்சம் அரை வேக்காடில் நல்லா மசிஞ்சு வந்தாச்சு. நல்லா கிளறி விட்டுக்கிட்டு இருங்க. இப்போ அடுப்பை குறைச்சி வச்சுக்கிட்டு நம்ம மசாலாத்தூள் போட்டுடலாம். 1.5 டேபிள் ஸ்பூன் சாம்பார் பொடி போட்டிருக்கேன். சாம்பார் பொடி போட்டு அதில் பச்சை வாசனை போகிறது வரைக்கும் வதக்கி விட்டுருங்க. சாம்பார் பொடி இல்லைன்னா 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1.5 டீஸ்பூன் மல்லித்தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் ஜீரகத்தூள் போட்டு கிளறி விட்டுருங்க. அதுவும் இல்லைன்னா குழம்பு மசாலாத்தூள், அதையும் 1.5 டேபிள் ஸ்பூன் போட்டு அதையும் வதக்கி விட்டுருங்க. பச்சை வாசனை போன பிறகு கத்திரிக்காய் போடுங்க. நறுக்கிய கத்திரிக்காயை போட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூளையும் போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்து வரட்டு. இப்போ நம்ம 1 கப்பு தண்ணி விட்டு வேக விட்டுடலாம். பாருங்கள், இந்த மசாலாவோட பச்சை வாசனை போன பிறகு நீங்கள் தண்ணி விடுங்க. தண்ணி விட்டு நல்லா கலந்து மூடி வச்சிடலாம். மூடி வச்சுக்க முந்தி ஒரு 2 இன்ச்சி புளி போட்டுருங்க. புளியும் போட்டு நல்லா கொஞ்சம் புளிப்பு சுவையோடு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா போட்டு கிளறி விட்டுவிட்டு மூடி வச்சுருங்க. மூடி வச்சு இடையிடையே கிளறி விட்டுவிடுங்க. நல்லா வெந்து வரணும் கத்திரிக்காய். மூடி வச்சுருங்க. பாருங்கள், நல்லா கொதித்து வரும். நல்லா வெந்திருக்கானியும் பார்த்துக்கிடுங்க கத்திரிக்காய். இன்னும் கொஞ்சம் வேகணும். நல்லா மூடி வச்சுருங்க. கொஞ்சமாக உப்பு காணாது, அதனால் கொஞ்சமாக உப்பு போடுவேன். நீங்களும் இந்த நேரத்தில் பார்த்துருங்க. உப்பு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வெந்துடும். பாருங்கள், நல்லா வெந்தாச்சு. நல்லா வந்தாச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிட்டு நம்ம இதை ஒரு மத்து வச்சு கடைஞ்சி விட்டுறணும். உங்கள்கிட்ட மத்து இருக்கும்னா மத்து எடுத்து கடைங்க. இல்லை ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் குறவரண்ணி அரைச்சி எடுத்துருங்க. எனக்கு இதுதான் ஈஸியாக பட்டு, அதனால் நம்ம இப்படி இதை வச்சு மசிச்சு விட்டுருவேன். இப்போ இது சீக்கிரமாக நல்லா மசிஞ்சிரும். நல்லா கத்திரிக்காய், பூண்டு எல்லாமே நல்லா வெந்திருக்கு, நல்லா மசிஞ்சாச்சு. பாருங்கள், இப்போ இது இப்படி இருக்கட்டு. நம்ம ஒரு தாளிப்பு விட்டுருவோம் இதுக்கு. பாருங்கள், கிளறி விட்டுடுங்க. அடுப்பு ஆன் பண்ணிடுங்க. ஆன் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கிளறி விட்டுருங்க. பாருங்கள், இப்போ இது மூடி வச்சுருங்க, அப்படியே இருக்கட்டு. இப்போ நம்ம தாளித்து விட்டுருவோம். கடாயை வச்சு 1 டீஸ்பூன் எண்ணெய் காஞ்சதும் கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு போட்டு நல்லா பொரிய விட்டுருங்க. இதில் ஒரு காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை போட்டு நல்லா பொரிய விட்டுருங்க. கொஞ்சமாக பெருங்காயப்பொடி, இது ஆப்ஷனல் தான், போட்டால் நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ நம்ம கத்திரிக்காய் சட்னியில் கொஞ்சம் மல்லித்தலையை தூவி அதுக்கு மேலே நம்ம தாளிச்சதை விட்டுடலாம். பாருங்கள், தாளிச்சதை விட்டு
நல்லா கிளறி விட்டுருங்க. சுவையான கத்திரிக்காய் சட்னி இல்லைன்னா தொக்கு ரெடி ஆயிட்டு பாருங்கள். நல்ல அருமையான கத்திரிக்காய் தொக்கு. டேஸ்ட்டை பார்த்துருவோம். காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குது. நான் தோசையில் தான் இதை பரிமாறியிருக்கேன். நல்ல பன் தோசை சுட்டு வச்சுருக்கேன். இதே போல் நீங்களும் செய்து பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.